சற்றுமுன் கிடைத்த செய்தி. டிசம்பர் 26 மற்றும் 27 கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். டிசம்பர் 24, 6 மற்றும் 27 கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பல்வேறு அரசு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குவதற்காக டிசம்பர் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் திருவள்ளூர் மற்றும் கள்ளக்குறிச்சி செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதாவது தொடர்ந்து தினந்தோறும் பல்வேறு அரசு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குவதற்காக டிசம்பர் 26 மற்றும் 27ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை செல்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தினந்தோறும் பல்வேறு அரசு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கும் நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குவதற்காக டிசம்பர் 26 மற்றும் 27 கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை செல்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தினந்தோறும் பல்வேறு அரசு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கும் நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குவதற்காக டிசம்பர் 26 மற்றும் 27 கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை செல்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைந்திருக்கிறார். வணக்கம் காயத்ரி, கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி டிசம்பர் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செல்ல இருக்கிறார். அங்கு பல்வேறு அரசு திட்ட பணிகளை தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருப்பதாக தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கள ஆய்வின் பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள நலத்திட்டங்களை முதலமைச்சர் ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களுக்கு சென்று அங்கு என்ன மாதிரியான மேம்பாட்டு பணிகள் செய்ய வேண்டும், முன்னேற்றத்தை முதலமைச்சர் நேரில் ஆய்வு செய்து அதற்கான வளர்ச்சி பணிகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட மக்களின் தேவைகளை நேரடியாக புரிந்து கொண்டு அதற்கேற்ப ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வழிவகை செய்யும் வகையில் இந்த கள ஆய்வானது ஒவ்வொரு மாவட்டங்களாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் ஏற்கனவே முதலமைச்சர் கள ஆய்வு நடத்தியுள்ள நிலையில் தற்பொழுது இன்னும் ஓரிரு நாட்களில் திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் கள ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மாவட்டங்களில் அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன என்பதை ஆய்வு செய்ய இருக்கிறார். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள குறிப்பிட்ட சவால்கள் மற்றும் தேவைகளை புரிந்து கொண்டு அதற்கான தீர்வுகளை கண்டறிய இருக்கிறார். அரசு அதிகாரிகள் மற்றும் களப்பணியாளர்களுடன் நேரடியாக பேசி திட்டங்களின் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் இந்த கள ஆய்வின் பொழுது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சட்டமன்ற தேர்தலுக்கு ஓரிரு மாதங்களே உள்ள நிலையில் முதலமைச்சர் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் கள ஆய்வு நடத்தி வருகிறார். அதன் அடிப்படையில் டிசம்பர் 26, 27 ஆகிய தேதிகளில் கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கள ஆய்வை முதல்வர் மேற்கொள்ள இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.